ஒருத்தர் திட்டுறாங்கல்ல மில்லியன் 1 கோடி வந்துருக்கு இந்த முறை. அதுக்கு எங்க கொடுக்குறாங்க என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கேரதி. இன்றைய நாளிலே இந்த மாலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கன நாளைக்கு பிறகு ஒரு புதுவிதமான வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில் நேற்றைய நாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு பகிரங்கமான அழைப்பொன்றை விடுத்திருந்தார். முக்கியமாக சாவகச்சேரி மக்களுக்கு அவருடைய 2025ஆம் ஆண்டு அவருடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை பல அம்மாச்சி உணவகங்களுக்கு பலதரப்பட்டமாக பல பாகங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டது. நாங்கள் அனைவரும் அறிந்திருந்தது உண்மை. கூடுதலாக அவர் அந்த போன வருடத்திலே கடந்த வருடத்திலே அவருடைய பன்முகப்படுத்தப்பட்ட அந்த நிதியை கூடுதலாக அம்மாச்சி உணவகங்கள் அந்த அம்மாச்சி உணவகங்கள் அமைப்பதற்காகவே அந்த நிதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி அம்மாச்சி உணவகங்களும் கட்டப்பட்டு இருக்கின்றன. அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அம்மாச்சி உணவகத்துக்கு விஜயம் மேற்கொண்டாரா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. கட்டாயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த நேரத்திலே அவருக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். கடந்த வருடம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து செய்யப்பட்ட அம்மாச்சி உணவகங்களை கட்டாயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பார்வையிட வேண்டும். அங்கே இருக்கின்ற குறைஞர்களை நேரடியாக சென்று பார்வையிட வேண்டும். அப்படி பார்வையிடும் பட்சத்தில் சில நன்மை காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் காணொளிக்குள் போகலாம். வணக்கம் சார், எப்படி சுகமா இருக்கிறீங்களா? என்னண்டே சாவச்சேரி வந்துருக்கிறீங்க? இஞ்சா நிக்கிறீங்களா? அந்த 10 மில்லியன் 1 கோடி வந்துருக்கு இந்த முறை. அதுக்கு எங்க கொடுக்குறான்னு தெரியாம ஓடிச்சுட்டேன் இந்த இடம். அந்த 1 கோடியை என்னென்ன இந்த முறை பிரிக்கிறேன். போன முறை 30 தானே பிரிக்கிறது. பிரித்து சாவச்சேரியில் வந்து கோப்பை பரத்து போட்டாங்க அம்மாச்சி. அது 3 கட்டி போட்டாங்க. இந்த முறை 10 கோடி 1 கோடிக்கு எங்கே 10 கோடியில் 1 கோடிக்கு எங்கே கொடுக்குறான்னு தெரியாமல் இடம் பார்த்து கொண்டு நீங்கள் கட்டுறேன். சாவச்சேரியில் என்ன செய்யணும்? இவங்க அந்த கிரவுண்டு காசு தாண்டுறாங்க. ஆனால் இவங்க பிரேசவே நல்ல நேரத்தவே நல்ல காசு கிடையாது. 200 மில்லியனில் பில்டிங் கட்டுறாங்கன்னா இப்போ இந்த கிரவுண்டுக்கு அவங்க போட்டு கட்டலாம் தானே. வேறு இப்போ கிரவுண்டுலையும் இருக்குது அவங்க ஏரியாவில் மைதானம் இருக்கு. ஏரியா வழியே நல்லா படியில் விளையாடுற இடத்துல எங்கேயா சொல்லுங்கள். வாலிபால் விளையாடுற இடத்துல என்றால் நெட் இல்லாமல் அடிச்சு உள்ள சாவச்சேரியில் கலந்து ஆலோசிச்சுட்டு சொல்கிறேன். காட்சி பார்த்துட்டு வீடியோக்குள்ளே சேனத்தை போட்டு ஃபோன் நம்பர் எடுத்துக்காது. ஓகே ஓகே. ஏனென்றால் இப்போ நீங்கள் சொன்னதாச்சும் கேட்குறேன். நான் இப்படி சார் சொன்னது வீடியோ போடுறேன். அப்படியே போட்டுட்டு கீழே கமெண்ட் வந்தால் அவரோட கண்டாக்ட் பண்ணி ஓகே இந்த ஃபோன் நம்பரை போட்டு கண்டாக்ட் பண்ணி கலந்து எனக்கு சாவச்சேரி படியல் கொடுத்து எனக்கு தேவை இந்த முறை இளம்படியலுக்கு விளையாடுறதுக்கு ஏதாவது செய்து கொடுப்போம். ஓகே சரியா? பயிற்சி கூடங்கள் மாதிரினாலும் நல்ல அது இப்போ ஒரு கோடி தான் கிடாக்கு. இப்போ அதில் ஒரு 40 அங்கே ஊராட்சியில் சாவக்காடு மீன் சந்தையை செய்தாரன்னு சொன்னாங்க. அதில் பயங்கர கஷ்டமான பற்றி. மற்றது வந்து ஒட்டடிக்கா அந்த மீன் சந்தை 2க்கும் அப்போ 20 லட்சம் கொடுப்போம்னு பார்த்து நான் இன்னொரு 40 தரலாம். சாவச்சேரி நான் தான் போன கூட கொடுத்தது 40 லட்சம். 40 லட்சம் தரலாம். மிச்சம் 60 இன்னொரு 20 ஒரு முன்பள்ளி ஒன்று வசாவெல்லாம் முன்பள்ளியை கட்டணும்னு பார்த்தேன். அது போன ஒரு எலெக்ஷன் நேரம் நான் போயிருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளைங்க. அதில் ஒரு 20 லட்சத்துக்கு அதை கட்டி போட்டு மிச்சம் 40 கிடக்கு. சாவச்சேரியில் சொல்லுங்க நான் இதாக கட்டுறது. என்னென்றால் அதில் வந்து கூட ஆக்கள் பயன்படுறக்கூடிய மாதிரி இப்போ இளம்படிகள் இந்த விளையாடுற கிரவுண்ட் என்றால் வாலிபால் கிரவுண்ட் என்றால் லைட் எல்லாம் போட்டு சுற்றி வர நெட்டுலாம் அடிக்காது. அப்போ 40 ஒரு 4 இடத்துக்கு போடலாம். 10 லட்சம் வந்தால் அதில் 20 படி 2 எனக்கு சும்மா 2 லட்சம் எல்லாம் குரங்கு தூரத்துக்கு துவக்கிலாம் கொடுக்கல. இது நம்ம விலங்கு சுட்டு போடுவாங்க. அதை விட்டுட்டு ஒரு 20 லட்சம் செய்யக்கூடிய 2 வாலிபால் கிரவுண்டை தேடி பிடிச்சிட்டாங்க சாவச்சேரி. கட்டேன் நீங்கள் சொன்னதுக்கு எனக்கு ஒரு வீடியோ பார்த்து வாலிபால் இடம் இருக்காங்க கிடைக்காது இருக்குதான். அவங்க தங்கட ஊருக்காம வச்சுக்காங்க. பொதுவாக இல்லை ஆட்டியம் காணிக்குள்ள போய் நாங்கள் கட்டையில பொது காணிகள் சனசமூகத்தில் எங்களோட இருக்குல்ல அப்படியான இடத்துல எங்கேயாவது 2 வாலிபால் கிரவுண்ட் பிடிச்சாங்க. இது ஒரு இடத்துக்கு கட்டுவோம். நேற்று மாலை பொழுதிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டுக்குரிய பருவப்படுத்தப்பட்ட நிதியை
எப்படி என்னத்திற்காக எந்த பிரதேசத்தில் பகிரப்பட வேண்டும், கொடுக்க வேண்டும், என்ன தேவைக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தான் யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் ஒரு காணொலியில் அவர் கூறியிருக்கிறார். அந்த காணொலியையும் நாங்கள் இந்த என்னுடைய காணொலியில் இறுதியிலே நாங்கள் அதை இணைக்கின்றோம். நீங்கள் முழுவதும் பாருங்கள். அப்பத்தான் அவர் என்ன கூறினார் என்பதை நீங்கள் கேட்கக்கூடியதாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கூறுகின்ற மாதிரி சாவகச்சேரி மக்களுக்கு என்ன தேவை, அவசரமாக என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். கூடுதலாக அவர் விளையாட்டை, அதாவது விளையாட்டு கழகங்களை புனரமைக்க வேண்டும் அல்லது பள்ளிக்கூடங்களை புனரமைக்க வேண்டுமா என்பது கூடுதலாக உள்ளூருக்கு, அதாவது சாவகச்சேரி மத்திய பகுதியை தவிர்த்து உள்ளூர் கிராமங்களிலே இளைஞர்களை, எங்களுடைய இளைஞர்களை முன்னேற்ற வேண்டும் என்பது அவருடைய ஒரு அவாவாக அந்த காணொலியை பார்க்க தெரிகிறது. ஆனபடியாலே சாவகச்சேரி மக்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். உடனடியாக தன்னுடன் தொடர்பு கொள்ளும்படி சாவகச்சேரி இளையோருக்கும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். தன்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய கிராமங்களிலே, அதாவது உள்ளூர் கிராமங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்று கூடுதலாக அவர் அந்த காணொலியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். விளையாட்டு கழகங்கள், வாலிபால் கிரவுண்ட், ஃபுட்பால் கிரவுண்ட், கிரிக்கெட், இப்படியான எல்லாத்தையும் அவர் முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் கூறுவது போல் உங்களுக்கு அந்த தேவைப்பாடுகள் ஏற்பட்டால், அதாவது சாவகச்சேரி மக்களை பார்த்து கூறுகின்றோம், உங்களுக்கு அந்த தேவைகள் ஏற்பட்டால் உடனடியாக நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையானவற்றை கூறலாம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறியிருக்கின்றோம். ஆனால் தற்போது கிடைத்த தகவலின்படி சாவகச்சேரி மக்கள் கூடுதலாக அந்த நிதியை பாடசாலைக்கு உள்ளிருக்கின்ற விளையாட்டு மைதானங்களை புனரமைக்க ஒதுக்கினால் மிகவும் ஆக்கபூர்வமாக இருக்கும் என்பது மக்களுடைய ஒரு கருத்தாக தெரிகிறது. ஆனாலும் அந்த கருத்து ஒரு குறிப்பிட்ட மக்களின் கருத்தாக அமைகிறது. கூடுதலாக உள்ளூர் மக்களின் கருத்துக்கள் இதுவரை நேரமும் எங்களிடம் வந்து சேரவில்லை. தயவு செய்து உள்ளூர், அதாவது சாவகச்சேரியை சேர்ந்த உள்ளூர் கிராமவாசிகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன புனரமைப்புகள் செய்யப்பட வேண்டும், என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, அல்லது அர்ஜுனா ராமநாதன் கூறுகின்ற மாதிரி விளையாட்டு களங்கள் தேவையில்லை, எங்களுக்கு அதைவிட முக்கியமான தேவைகள் இருக்கிறது, முன்வள்ளிகள் இருக்கிறது, முன்வள்ளி எங்களுக்கு இருக்கிறது, ஆனால் அதை சுற்றி வர வேலிகள் இல்லை, அல்லது முன்வள்ளிகளில் இருக்கின்ற குழந்தை பிள்ளைகள் விளையாடுறதுக்குரிய பாதுகாப்பான விளையாட்டு மைதானங்கள் இல்லை என்று நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு உள்ளூர்களிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனபடியாலே கட்டாயம் நீங்கள் அதை உடனடியாக உங்களுடைய குழுக்களுடன் கலந்து ஆலோசித்து உடனடியாக, அதாவது எவ்வளவு வேகமாக இந்த முடிவுகளை எடுத்து பாராளுமன்ற உறுப்பினருக்கு அனுப்பி வைக்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக உங்களுடைய கோரிக்கைகளும் மிக விரைவில் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதைவிட இவ்வளவுதான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக. ஆனால் என்னிடம் கூறியிருக்கிறார்கள், நீங்கள் அர்ஜுனாவை விட்டு போய்விட்டீர்கள், பிறகு அர்ஜுனாவுக்கு செம்படிக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு மாசத்துக்கு முதலே என்னிடம் கூறியிருந்தார்கள். நான் இப்பவும் தான் சொல்லுகிறேன், அர்ஜுனாவை விட்டு நான் அங்கேயும் போகவும் இல்லை. நான் சொன்னது அரசியலை விட்டு நான் ஒதுங்குகிறேன் என்றுதான் அந்த காணொலியிலே குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது நான் இதுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் கௌரவ உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடன் சேர்ந்து பயணித்திருந்தோம். ஆனால் தற்போது அப்படி தொடர்ச்சியாக நாங்கள் இந்த ஊடகங்களிலே பயணிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறபடியால் நாங்கள் அந்த அரசியல் என்றதை விட்டுவிட்டு எல்லோருக்கும் சமமானவர்களாக நாங்கள் நகர்த்த வேண்டும், மக்களுக்கு எல்லோருடைய செய்திகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதன் ஒரு நோக்கத்தாகவே நான் அர்ஜுனா ராமநாதனிலிருந்து விலகி தன்னிச்சையாக, அதாவது தனிப்பட்ட ரீதியிலே நான் காணொலிகளை பதிவேற்றி வருகிறேன். இதைவிட தனிப்பட்ட ரீதியிலே எனக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு மனஸ்தாபங்களும் இல்லை. ஒரு சில மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது கூறுகிறவர்கள் சரியாக கூறவில்லை, கேட்கிறவர்களும் அதை சரியாக கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய பிரதிவாதமாக இருக்கும்.
நான் யாருக்கும் விரோதமானவர் அல்ல. நான் இதுவரை காலமும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சம்பந்தமாக எந்த காணொலியும் அவருக்கு எதிராக நான் போடவில்லை என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியும். அதே மாதிரி தான் நேற்றைய நாளிலும் நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆளும் தரப்பினர் கௌரவ ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களுடைய காணொலிகளையும் பதிவேற்றி இருந்தோம். இப்படியாக அரசியல் ரீதியாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய காணொலிகளையும் நாங்கள் பதிவேற்க தயாராக இருக்கின்றோம். இதைவிட கடந்த நாட்களிலே சாவகச்சேரியிலே தேங்காய் வியாபாரிகளுக்கான ஒரு முரண்பாடுகள் அந்த இடத்திலே காணப்படுகிறது. ஒரு மரக்குற்றி அந்த இடத்திலே வைத்திருந்தார்கள். அதை எடுக்க சொல்லி எடுக்கவில்லை. அதை அந்த நகரசபை தவிசாளருடன் சில முரண்பாடுகள் இருந்தது. அதையும் நாங்கள் போய் அந்த இடத்திலே நேரடியாக சென்று வியாபாரிகளுடன் கதைத்து நாங்கள் சில காணொலிகளை பதிவேற்றி இருந்தோம். அந்த காணொலியிலே நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். சாவகச்சேரி மட்டுமே என்று சொல்லப்படுகின்ற சாவகச்சேரி மக்களால் அனுப்பப்பட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களிடம் இந்த முறைப்பாட்டை நீங்கள் முறையிட்டிருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை அங்கு இருக்கின்ற திருக்கை வியாபாரம் செய்கின்ற சதீஷ் என்பவரிடம் இந்த கேள்வியை நான் கேட்டிருந்தேன். அதற்கு அவர் கூறிய வார்த்தைகள், நாங்கள் கேட்கப் போவதும் இல்லை, கேட்டிருந்தாலும் எந்த ஒரு பலனும் கிடைக்கப் போவதும் இல்லை என்ற ஒரு பதிலை அவர் கூறியிருந்தார். அந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். இதை மட்டும்தான் நான் கேட்டிருந்தேன். இதே மாதிரி 2-3 பேரிடம் கேட்டிருந்தோம். நீங்கள் இதை விட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த பிரச்சனையை தெரிவித்தீர்களா என்ற கேள்விகளையும் நாங்கள் கேட்டிருந்தோம். ஏன் நாங்கள் அந்த இடத்திலே அர்ஜுனா ராமநாதனை கொண்டு வந்தோமேனால், எல்லாருமே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் சாவகச்சேரி மக்களால் மட்டுமே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றம் சென்றார்கள் சொல்லி. அதற்கு ஏற்கவே நாங்கள் அந்த வார்த்தைகளையும் அந்த கேள்விகளையும் அந்த இடத்திலே தொடுத்திருந்தோம். ஆனால் அந்த இடத்திலே தேங்காய் வியாபாரி செய்கின்ற சதீஷ் அண்ணா என்பவர் எங்களுடைய கேள்விகளுக்கு அவர் பின்வருமாறு பதிலளித்தது உங்களுக்கு தெரியும். அவர் கூறிய பதில், தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு தங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தேர்தலிலே வெல்ல வேண்டும், பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதற்காக தாங்கள் நிறைய கஷ்டப்பட்டதாகவும், தாங்கள் கஷ்டப்பட்டதுக்குரிய பலன் எதுவும் கிடைக்கவில்லை என்பதும், கெட்ட பெயரைத்தான் தந்தார்கள் என்றதும், தான் இதனால் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானது என்றும், இப்படி பல குற்றச்சாட்டுக்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை பற்றிய ஒரு குற்றச்சாட்டை அந்த இடத்துல வைத்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த வீடியோவிலே அவர் பேசிய காணொளி இருக்கிறது. இதற்கு ஒரு சிலர்கள், அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஒரு சிலர்கள், நீ எப்படி அர்ஜுனா ராமநாதனை பற்றி கேள்வி கேட்கலாம், சதீஷ் அப்படி கதைத்தவன், சதீஷ் இப்படி கதைத்தவன், நீ ஏன் அப்படி கதைத்தவன் என்று என்னுடன் தொடர்பு கொண்டும் பேசியிருந்தார்கள். குறுஞ்செய்திகளிலும் பேசினார். அவர்கள் குறுஞ்செய்திகள் அனுப்பிய ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது. அவர்கள் தொடர்பு கொண்டு கதைத்த ஆடியோ ரெக்கார்டிங்களும் என்னிடம் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தொழிலின் நிமித்தம் சில பேர் உரையாடுவதை நாங்கள் குரல் பதிவு செய்வது எங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்பதற்காகவே, அது ஒரு நோக்கத்திற்காகவே மட்டும் நாங்கள் ஒரு சிலரின் குரல் பதிவுகள் நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். இதை யாரும் விதண்டாவாகவோ அல்லது குற்ற பின்னணியாகவோ எடுக்க வேண்டாம். சரிதான். அடுத்த கட்டம், நாங்கள் எங்களுடைய அதாவது ஊடகம் சார்ந்து ஒரு கேள்விகளை நாங்கள் கேட்கின்ற போது, நீ ஒரு இடத்திலே ஒரு பிரச்சனை நடக்கிற போது, ஒரு மகன் பிழை விடும் போது அந்த பிழையை பக்கத்து வீட்டுக்காரரிடம் நாங்கள் கேட்கிறோம். அந்த மகன் பிழை விட்டால் நீங்கள் அவருடைய அப்பா அம்மாவுக்கு அல்லது அவருடைய கார்டியனுக்கு, அவருடைய பாதுகாவலருக்கு யாராவது நீங்கள் கூறியிருக்கிறீர்களா என்பதை தான் நாங்கள் கேட்கிறோம். அல்லது ஒரு நாள் ஒரு சண்டை முடிந்தால் நாங்கள் உடனே கேட்கிற கேள்வி, இது சம்பந்தமாக நீங்கள் காவல்துறையிடம் முறைப்பாடு ஒன்றை வழங்கி இருக்கிறீர்களா என்ற கேள்வியை கட்டாயம் கேட்போம். அதே மாதிரி தான் சாவகச்சேரி என்று சொன்னால் எல்லோருக்கும் ஞாபகம் வருபவர் உடனடியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள். அதை யாராலும் மறக்க முடியாது தற்காலத்தில். சரிதான். ஆனாலும் நாங்கள் அதைத்தான் ஒரு கேள்வியாக தொடுத்திருந்தோம். நீங்கள் இது சம்பந்தமாக, அதாவது நீங்கள் ஊடகங்களை கூப்பிட்டு பேட்டி கொடுக்கின்ற போது அவ்வளவு நேரமாகியும் நீங்கள் இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினரிடம் தெரியப்படுத்தி இருக்கிறீர்களா என்ற கேட்ட கேள்விக்குத்தான் நாங்கள் அந்த கேள்வியை மட்டும்தான் அவரிடம் கேட்டிருந்தோம்.
ஆனால் சதீஷ் அதாவது அங்கே தேங்காய் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற சதீஷ் அண்ணா அவர்கள், அவரது முன்னாள் போராளியின் கூட சதீஷ் அண்ணா அவர்கள் எங்களுக்கு கூறிய பதிலும் இதே மாதிரி தான் அமைந்தது. அவரை ஒரு கூடாத வார்த்தைகளாலோ அல்லது ஒரு அநாகரிகமற்ற வார்த்தைகளாலோ அந்த இடத்திலே பதிவு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத்தான் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் நிறைய இடத்திலே கூறியிருக்கின்றார், யாரையும் நீங்கள் போய் வீடியோ எடுத்து போடுங்கோ, எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதையும், அவர்கள் தன்னை பேசினால் கூட நீங்கள் எடுத்து போடுங்கள், அப்பத்தான் எனக்கு தெரியும் யார் யார் என்னை பேசுகிறார்கள், யார் யார் என்னை நல்லது என்று சொல்கிறார்கள் அது கெட்டது என்று சொல்கிறார்கள், தான் யார் நல்லவன் கெட்டவன் என்பதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும் என்பதையும் ஒரு சில இடத்திலே கூறியதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் இந்த காணொலியிலே பரிபூர்ணமாக கூறியிருக்கிறோம், திட்டவட்டமாக கூறியிருக்கிறோம். அரசியல் அதாவது ஊடக பயணத்திலே நாங்கள் யாருக்கும் சார்ந்தவர்களும் அல்ல, யாருக்கும் விரோதமானவர்களும் அல்ல, எங்களுடன் பயணிப்பவர்கள் எல்லாருமே சகோதரர்களாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதைவிட முக்கியமாக இந்த காணொலியூடாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை, விசேடமாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். நீங்கள் அதாவது கடந்த நாட்களாக இலங்கையிலே, அதாவது கூடுதலாக வடமாகாணத்திலே, யாழ் மாவட்டத்திலே நிறைய துப்பாக்கிச் சூடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நிறைய அதாவது சட்டவிரோதமான செயல்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. கூடுதலாக பார்க்க போனால் நாங்கள் தமிழர் பிரதேசத்திலே தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களா, அல்லது போனால் உங்களுக்கு தெரியும் கடந்த நாட்களிலே 17 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் சுடப்பட்டிருக்கின்றார். ஒன்றை நாங்கள் இந்த நேரத்திலே தெளிவாக கூறுகின்றோம், கொலை செய்தவனுக்கும் கோழி களவெடுத்தவனுக்கும் இந்த நாட்டிலே ஒரு தண்டனையா? மாடு களவெடுத்தவனுக்கும் கொலை செய்தவனுக்கும் ஒரே தண்டனையா? கொலை செய்தவன் 6 மாசத்திலே வெளியிலே வருகிறான். மாடு களவெடுத்தவன் சம்பவ இடத்திலே சூட்டுக்கு இலக்காகி, துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி மரணம் அடைகிறார். இந்த தண்டனை எந்த விதத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது? இதை யார் தட்டி கேட்பது? கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, இதை ஒரு முறை உங்களுடைய கம்பீரமான குரலிலே, பாராளுமன்றத்திலே உங்களுடைய கம்பீரமான குரலிலே எங்களுடைய மக்கள் கேட்கும் வண்ணம் உங்களுடைய குரல் ஒலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டிருக்கின்றோம். இதை விட இன்னும் ஒன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு இந்த காணொலியாக கொண்டு வருகின்றோம். இந்த பிரஜா சக்தி என்பது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தலைமையிலே இந்த பிரஜா சக்தி ஒவ்வொரு கிராமங்களின் ஊடாகவும் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு சில கிராமங்களிலே அந்த ஊர் இளைஞர்கள் அல்லது அந்த ஊர்ல இருக்கிற பொது அமைப்புகள், அதாவது ஆர்டிஎஸ், கடத்தொழில் சங்கங்கள், WRDS அப்படியான பல அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கிற பட்சத்தில் என்ன தேவைக்காக, என்ன காரணத்துக்காக அந்த பிரஜாசக்தி என்ற நிர்வாகம் மக்களின் அனுமதியின்றி, அதாவது வெளிப்படையற்ற தன்மைகளை கொண்டு அந்த நிர்வாகம் தெரிவிக்கப்படுகிறது, தெரிந்த நிலையில் இருக்கின்றது. இது என்ன தேவைக்காக? நீங்கள் ஒரு தெளிவான நிர்வாகத்தை தெரிய வேண்டும், மக்கள் அவர்களை முன்மொழிய வேண்டும். இதுதான் உண்மையிலே ஒரு நிர்வாக தெரிவினுடைய திறனை குறிக்கிறது. இது அதாவது ஆளுங்கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் நடந்து முடிந்த பருத்தித்துறை பிரதேச சபை அமர்வின் போது ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை வைத்திருந்தார். என்னத்திற்காக இந்த பிரஜாசக்தியை கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டபோது ஒரு பொறுப்பற்ற தன்மையை, ஒரு பொறுப்பற்ற பதிலை அந்த இடத்திலே வழங்கி இருந்தார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அரச உத்தியோகத்தர்கள் ஒருவரிலேயும் இந்த அரசாங்கத்திற்கு நம்பிக்கை இல்லை என்பதை அவர் அந்த இடத்திலே குற்றஞ்சாட்டி இருக்கின்றார். அவரின் பார்வைக்கு அரச உத்தியோகத்தர்கள் எல்லோரும் குற்றவாளிகளா அல்லது கடமையை ஒழுங்காக செய்யாதவர்களா? இதுக்கும் ஒரு சரியான பதிலை வெகு விரைவிலே நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். தொடர்ச்சியாக சாவகச்சேரி மக்களுடன் நாங்கள் இணைந்திருப்போம். சாவகச்சேரி மக்கள் அர்ஜுனா ராமநாதன் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று எவ்வளவு வேகமாக உங்களுடைய கோரிக்கைகளை அவருக்கு அனுப்பி வைக்க வேண்டுமோ அனுப்பி வையுங்கள்.
இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே ரவி.